அனைவருக்கும் வணக்கம். நமக்கு காவேரியில தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும் அவங்க ரெகுலாரிட்டியில் கொடுக்கப்பட்ட எவ்வளவு நீர் கொடுக்கப்படணும்னு சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. ஸோ இது அனைத்தையும் சுட்டிக்காட்டி கடந்த வாரம் கடந்த திங்கட்கிழமை நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து அன்னைக்கே சுப்ரீம் கோர்ட்லேயும் மென்ஷன் பண்ணோம். விரைவில் வர திங்கட்கிழமை அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நமக்கு தேவையான, அதாவது இதுவரைக்கும் அந்த ரெப்போ ரேட்டை வட்டி கொடுக்க வேண்டிய 37 டிஎம்சி மொத்தமாக கொடுக்க வேண்டிய டிஎம்சி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நம்ம வழக்கு பதிவு செய்திருந்தோம். கண்டிப்பாக தமிழக உரிமையை மீட்க, தமிழக தேவையான நீரை பெறுவதற்காக முதல்வருடைய வழிகாட்டுதலின் பேரில் அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதை கொடுத்து முதல்வரும் வழிகாட்டிட்டு வராங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக தமிழகத்துடைய உரிமையை நிலைநாட்ட நம்ம சட்டப்பூர்வமாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும். வேற ஏதாவது கனிமொழி அவங்க அவங்க இந்தியா கூட்டணி இல்லைன்னு எந்த கூட்டணியில இருக்காங்க? இல்ல, அவங்க ஆல்ரெடி முன்னாடி பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருந்தாங்க. இப்ப நேரடியாக கூட்டணியில் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு திருச்சி சிவா விரைவில் கேபினெட் அமைச்சர் ஆவான்னு. ஸோ அப்பவே புரிஞ்சிருச்சு இவங்க எல்லா பேச்சுவார்த்தையும் முடித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டாருன்னு. அதே நேரத்தில் அவங்களுடைய முன்னாள் எம்பி திரு கனிமொழி சோமு அவர்கள் சொல்றாங்க நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு. அதே பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒரு தலைவர்னு சொல்றாங்க, திருமதி வானதி சீனிவாசன் சொல்றாங்க நிரந்தர நண்பரும் இல்லை, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு. அப்ப அவங்க கிட்டத்தட்ட 2001 சுச்சுவேஷன் வந்துட்டாங்க. திமுகவும் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல்ல திமுக தமிழகத்துல மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த திமுக இன்று மீண்டும் அவங்களுடைய குடும்பத்தை, சொத்துக்களை காப்பாற்ற, குடும்பத்தில் அந்த வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகி விட்டாங்கன்னு தெரியுது. இன்னைக்கு நேற்று இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியில் யாரும் போகாத நிலையில திமுக எம்பிக்கள் மட்டும், இதுதான் நாங்க முன்னாடி சொல்லிடுவோம். டீலிமிட்டேஷன்ல அவங்க ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவுல இதுவரைக்கும் தெளிவா நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்ற ஒரு வார்த்தை திமுக சைடு இருந்து வரல. நம்ம தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக மசோதா வந்தால் இதுவரை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஏன்னா அன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியாக ஏப்ரலுக்கும் இப்போக்கும் என்ன மாறி இருக்கு? அப்ப ஆளுங்கட்சியா இருந்தாங்க, இன்னைக்கு ஆட்சி இல்லை. அதனால பிரச்சனை, கேஸ் எல்லாத்துலயும் மக்களிடம் கொள்ளையடித்த பணங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒண்ணுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்னைக்கு முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக டெல்லியில அடிமையாக, கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா இப்படி நடக்கும் பொழுது ஒவ்வொரு வழக்கு தொடராங்க. ஆனா வழக்கு தொய்வடைந்த நிலைதான் இருக்கு. ஈடி வருமா? எல்லா விஷயத்திலையும் தேவையான ப்ரூஃப் இருக்கிறதுனாலதான் வழக்குகள் பதிவு செய்யப்படும். எல்லாத்துலயும் என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது அடிப்படையில தான் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலயும் ப்ரூஃப் இருக்கு. இப்ப டாஸ்மார்க் விஷயத்துல அனைத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்துலயும் ப்ரூஃப் இருக்கிறதுனால தான் இப்ப டிஎன்இபில இருந்து வழக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்துக்கும் டெண்டர் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, வயலேஷன்ஸ் இருக்கு. வயலேஷனால தமிழக அரசுக்கு எவ்வளவு இழப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் போகுது. கொஞ்ச நாள் அவர்கள் தப்பிக்கலாமே தவிர்த்து, ஆனால் கண்டிப்பாக வழக்குகள் இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா வழக்குகள் எல்லாமே டாக்குமெண்டட் ப்ரூஃப். அதனால நீங்க தப்பிக்க முடியாது. இப்ப டாஸ்மார்க்ல இருக்கிற ப்ரூஃப் எத்தனை வருஷம் ஆனாலும் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏன்னா அதுல நீங்க எவ்வளவு தூரம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிருக்கீங்க, எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் வாங்கிருக்கீங்க, என்னென்ன மாதிரி டிரான்சாக்சன் நடந்திருக்கு, எல்லாமே ஆன் ரெக்கார்ட், ஆன் ப்ரூஃபா இருக்கு. இப்ப நேற்று நிதியமைச்சர் அவங்க கேட்டாங்க 15,000 கோடி எப்படி வந்துச்சுன்னு. 15,000 கோடிக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன எக்ஸைஸ்ல பாட்டிலுக்கு இவங்க எவ்வளவு 10 ரூபா வாங்கினாங்க, அதை நாங்க புள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்துல ஃபேன்சி நம்பருக்கு கொடுக்க வேண்டிய முன்னாடி எப்படி போயிட்டு இருந்து எல்லாம் தெரியும். நீங்க செக்ரட்டரி இருக்கிற எல்லா பத்திரிகையாலும் தெரியும். ஃபேன்சி நம்பர்னு எப்படி போகும்? முன்னாடி இங்க போய் ஒரு பணத்தை கொடுத்து, டெய்லி பணத்தை கொடுத்து, அதுக்கான ஒரு பார்ட்டி ஃபண்டை கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. இப்ப அது அனைத்தும் ஏலமாக விடப்படுது. இது அனைத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு கவர்மெண்டோடைய அரசோடைய நிதியாக மாறி வருகிறது. அதெல்லாம் தான் சொல்லியிருந்தார். 15,000 கோடி எப்படி மாறி இருக்குன்னு. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் 3 மாசத்துல எங்க இருந்து எங்கேயும் இல்ல. இப்ப ஃபேன்சி நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போக்குவரத்துல ஃபேன்சி நம்பர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை 100 நம்பர்ஸ் போகும். அத்தனை நம்பர்ஸும் முன்னாடி எப்படி போயிட்டு இருந்துச்சு எல்லாம் உலகத்துக்கே தெரியும். அது இன்னைக்கு ஏலத்தில் விடப்படுது, அரசுக்கு வருவாயாக வருது. சோ அது மாதிரிதான் இன்னைக்கு எல்லா பணங்களும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு அரசோடைய வருமானமா வந்துட்டு இருக்கு. எல்லாம் அதே மாதிரிதான் மாறிட்டு இருக்கு. இவர்கள் தவறு செய்தவர் யாரும் தப்பிக்க முடியாது. கனிமொழி நான் டீ பார்ட்டிக்கெல்லாம் போல, பாராளுமன்றத்துல எங்களோட சீட் சேஞ்ச் பத்தி பேச போனோம், நாங்க டீ பார்ட்டில கலந்துக்கல. ஏன் அவங்களுக்கு டீ பார்ட்டி நடக்குதுன்னு சகோதரி கனிமொழி அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அது அங்கதான் போய் பேசணுமா? ஏன் அதுக்கு கடிதம் கொடுக்கலாம், கடிதத்தை கொடுத்து வலியுறுத்தலாம். அதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு. அது நீங்க சீட்டு சேஞ்ச் கடைசி நாள் தான் போய் சொல்லுவீங்களா? பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா? இதெல்லாம் சும்மா காரணங்கள்.
இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து தானாக முன் வந்து எப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சென்று கச்சத்தீவை அடமானம் வச்சு காலையில விழுந்து சர்க்காரிய கமிஷன் அனைத்துல இருந்து தப்பிக்க அன்னைக்கு கருணாநிதி முடிவு செஞ்சாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும் தமிழக நலனை நல்ல வேளை அவங்க இப்ப கவர்மெண்ட் இல்ல, கவர்மெண்ட்ல இருந்தா மொத்தமா எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க. எப்பெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருதோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம டெல்லியில போய் சாட்சாச்சமா போய் காலில் விழுகிறதா திமுகவுடைய வேலை. அது இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவங்களை காப்பாற்ற செய்யறாங்க. சோ அது அவங்களுடைய நேற்றும் ஒரு எக்ஸ்ட்ரா பதிவு விட்டுருக்காரு. டென்மார்க் தூதரகத்துக்கு நான் வந்து தமிழ்நாடு முதலீடு சார்பாக பேசியிருக்கேன். ஏற்கனவே சட்டசபை வழக்கு கொடுத்த பிறகு அவர் வந்து நிதியமைச்சர்கிட்ட தமிழ்நாடு அரசின் நிதிநிலைமை தொடர்பாக பேசணும்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவர் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதியா அவரு தமிழகத்துக்கு சார்பாக அவர் வந்து எம்பியா பேசியிருக்கிறாரு. தமிழக அரசு சார்பாக எம்பியா பேசியிருக்காரு. இல்ல அடுத்த வாரம் தமிழகத்துலதான் நடக்குது. எல்லாமே வந்து ஆஸ் பர் எல்லாம் பேசி ஷெட்யூல்டு படி தான் நம்ம எல்லாம் கொடுத்த தேதி படி தான் ஷெட்யூல் படி தான் நடக்குது. அடுத்த வாரம் நம்ம இங்க மாமல்லபுரத்துல நடக்குது. அது இன்னும் வந்து ப்ராப்பரான ஷெட்யூல் வரல. பட் எல்லாம் ஆல்ரெடி திட்டமிட்டபடி சவுத் ஜோன் எல்லா சிஎம்மோட மீட்டிங்கும் நடக்குது. இல்ல அதாவது இந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்துல முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் எங்கிட்ட வரவங்க எல்லாமே வந்து இது முன்னாடி வந்து நாங்க அனைவரும் நாங்க வந்து சோலார்ல எல்லாத்துலயும் நாங்க முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடி இருந்த ஃபார்மாலிட்டிஸே வேற. நீங்க அரசு இங்க எம்ஓஐ செஞ்சாலும் பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து ஃபேமிலியோட ஒரு எம்ஓஐ நடக்கும். அதுல நீங்க பார்ட்னர்ஷிப்பு அப்புறம் அது கொடுங்க, பார்ட்டி பண்ணி கொடுங்க, ஈக்குவல் ஷேர் கொடுங்க, இப்படி எல்லாம் ஒரு பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு எம்ஓஐ நடக்கும். இந்த எம்ஓஐக்கு பயந்து தான் பெரிய கம்பெனிஸ் எதுவும் முதலீடுக்கு வரவில்லை. இவங்களுக்கு தேவையான இவங்க ஃபண்டே வர்றதுக்கு தான் இப்ப லூலு மால் இந்த மாதிரி ஏதாவது போய் ஒண்ணுக்கும் தெரியாத ஒரு கம்பெனியை கொண்டு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லூலு மால் மாதிரி சூப்பர் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திறக்கிறதுக்கு இவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சு இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பாக முதலீடு செய்ய தமிழகம் வந்து எல்லா வகையிலும் உகந்த ஒரு மாநிலமாக இருக்குன்னு தயாராக இருந்தவர்கள் இன்னைக்கு இந்த திமுக அக்கௌண்ட் போன பிறகு அவங்க எல்லாம் உடனடியாக வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லா தேவையான அப்ரூவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான அனைத்தும் வந்து உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கு. எங்கேயுமே பார்ட்டி ஃபண்டு வாங்கப்படவில்லை. எங்கேயுமே அவங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் குடும்பத்தோட உட்காந்து ஒரு எம்ஓ எல்லாம் சைன் பண்ணல. முன்னாடி சைன் பண்றது ஒண்ணு பின்னாடி சைன் பண்றது ஒண்ணுலாம் கிடையாது. நேரடியாக கொடுக்கப்படுறது. இவர்கள் அதே காரணம் தான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து தானாக வந்து இன்னைக்கு வந்து முன் வந்து இன்னைக்கு வந்து முதலீடு செஞ்சுட்டு வராங்க. அதாவது முதல்வர் வந்து முதல் நாளே பதவியேற்கப்ப தெளிவா சொல்லிட்டாங்க. எந்த விஷயத்திலையும் பின்னால் அதாவது முகத்துல கட்சி பொத்திட்டு போய் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல யாருக்கும் மறைஞ்சு ஒரு உறவை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியோடையோ யாரிடமோ யார்கிட்ட பேசினோம் அது வெளிப்படையாக இருக்கும். அது தமிழக நலனுக்காக மட்டுமே இருக்கும் தெளிவா சொல்லிட்டார். அந்த இது நாளை நடக்க போறதை பத்தி இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்துல என்னைக்கும் வந்து எந்த விதத்திலும் தமிழக நலனை காம்ப்ரமைஸ் பண்ணோ இல்ல பிஹைண்ட் தி ஸ்கிரீனோ எதுவும் இருக்காது. நாளைக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான முடிவுகள் இல்லை. கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட விஷயத்துல போதைப் பொருள் புகார் அளித்த காரணத்தினால அவர் கொலை செய்யப்பட்டார். போதை மருந்துகள் கடந்த 5 வருஷமா எவ்வளவு தூரம் தமிழகம் முழுவதும் சர்க்குலேஷன் இருக்குன்னு தெரியும். அதுலயும் கோயம்புத்தூர் கல்லூரிகள்ல இது மாதிரி இப்போ கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஹாஸ்டல்ல ஒரு மாணவர் மரணம் அடைந்தார். நிறைய புகார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். போதை மருந்துகள் எவ்வளவு தூரம் சர்க்குலேஷன் இருக்கு. அது போதை மாத்திரைகள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லா இடத்துலயும் மெத்தப்பட்ட எல்லாம் இருக்குன்னு தெரியும். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனா இந்த விஷயத்துல அவர் மாணவருக்குள்ள ஏற்பட்ட தகராறு, அவர் வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட மாணவரை பரீட்சையில் ஏற்பட்டு அலோவ் பண்ணிருக்காங்க. அவர் நண்பர் வீட்டுல இருந்திருக்காரு. அவருக்குள்ள ஏற்பட்ட தகராறு, ஏன்னா அது சீனியர் ஜூனியர் தகராறு இருந்திருக்கு. அதன் மூலியமாக தாக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தேவையான அனைத்து நடவடிக்கை அனைவரும் ஒரு கைது செய்துட்டே வராங்க. யார் யார் சம்பந்தப்பட்ட அனைவரும் கடுமையான நடவடிக்கை. இல்ல இங்க பாருங்க, கல்வி நிறுவனம் எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கோ யார் யாருமெல்லாம் இதுல காரணமாக இருந்தாலும் தவறு இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி நிறுவனங்கள்ல அவங்க வந்து அந்த பையனை ஏதோ அவங்க இந்த மாதிரியான தகராறு காரணமா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதற்கப்புறம் பரீட்சை எழுத அனுமதிச்சிருக்காங்க. சோ அதுல அவர்கள் தரப்பு விளக்கங்களை காவல்துறை ஆராய்ச்சிட்டு கேட்டுட்டு வராங்க. பட் இந்த சம்பவத்தில் யார் யார் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வராங்க. ஒரு சில பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. காவல்துறை துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக ஒடுக்கும் வேலையில முழுவதும் ஈடுபட்டிருக்காங்க. எந்த அளவிலும் யாரும் தப்பிக்க மாட்டாங்க. கண்டிப்பா இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். மிகவும் வருத்தமான செயல். முதலீட்டு மாநாடு நடக்குது, ஐடிசியில் நடக்குது. ஆனா ஊடகங்களுக்கு அனுமதி இல்ல. கேட்டா ஒரு விஷயம் இதை வந்து அவங்க நேரலை பண்றான்னு சொல்லிட்டாங்க. நேரலை பண்றது என்ன விஷயம், கேமரா கொண்டு ஆனா ரிப்போர்ட்டர் கூட அனுமதிக்கலனா இதுல ஐடிசி ஊடகங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராப்பரான இடம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய ஐடிசி மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு க்ளோஸ்டு டோர்ல வந்து
இந்த ஊடகங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்டா தேவைப்படும். ஸோ அதனால வெளியில அவங்களுக்கு போதுமான சேர்ஸ் இருக்காது, பவர் கனெக்ஷன்ஸ் இருக்காது உங்களுக்கு, அப்புறம் மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்ய முடியாத இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து வெளியில அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கான லைவ் லிங்கை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களோட வசதிக்கும் சேர்த்து தான். ஏன்னா அவங்க வந்து இப்போ 300 பேராவது அங்கே வந்துடுறாங்க ஊடகத்துல இருந்து. 300 பேரை அகாமடேட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. பட் அங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவையான லைவ் லிங்க் உடனே கொடுக்கப்படுது. இது ஏற்கனவே நீங்க மகாபலிபுரத்துலயே நாங்க நடந்த மீட்டிங்ல அப்படிதான் இருக்கும். ஏன்னா உள்ள அகாமடேட் பண்ண முடியாது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கேமரா வந்துருது. 100 கேமரா எல்லாம் சேர்த்துங்க 300 பேரா இருக்காங்க. 300 பேரை அந்த மாதிரி ஹாலில் அகாமடேட் பண்ண முடியும்னா கண்டிப்பா கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களோட சிரமத்தை கருத்தில் கொண்டு, ஏன்னா ஒரு சில பேர் உள்ள வச்சுட்டு ஒரு சில பேர் வெளியே விட முடியாது. அப்புறம் உங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சில கேமராஸ் தவிர்த்து மீதி இப்போ இங்க வந்து உங்களால அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா நீங்க இவ்வளவு பேர் அகாமடேட் பண்ண முடியும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லைன்னா இவ்வளவு கேமராஸ் நீங்க எப்படி அகாமடேட் பண்ணுங்க? ஸோ அதுக்கு தான் லைவ் லிங்க் கொடுக்குறோம். இல்ல லைவ் லிங்க் இன்னொன்னு செய்தியாளர்கள் வந்து குறிப்பிட்ட செய்தியாளர்களுக்கு நாங்க எப்படி தான் மீட் பண்றது? நீங்க வந்து ஒரு லைவ் முடிச்ச பிறகு கண்டிப்பா செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க. ஏன்னா எல்லாரையும் ஒரே நேரத்துல 300 பேருக்கு நம்ம அகாமடேட், ஆனா ஹால்ல கெபாசிட்டி அவ்வளவு பேர் அகாமடேட் பண்ண கஷ்டம். இனி வர்ற காலத்துல அது நிவர்த்தி செய்து கண்டிப்பா தொடர்ந்து இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பல மடங்கு உயர்ந்திருக்கு, புகார் எழுந்துட்டு இருக்கு. என்ன இதுலயும் ராங் பப்ளிசிட்டி தான் டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க என்னன்னா யாரெல்லாம் வந்து குறைந்த அளவுல அசஸ்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. இப்போ மதுரையில என்ன ப்ராப்ளம் இருக்கு எல்லாம் சொல்றோம். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அசஸ்மெண்ட்ஸ்ல நீங்க சரியா பண்ணாம பணம் வாங்கி கொண்டு ஊழல் செஞ்சு பல 100 கோடி முறைகேடு செஞ்சு ராங் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. இப்போ 20,000க்கும் மேற்பட்ட கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வயலேஷன்னா 1 லட்சம் 10 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல அவங்களுக்கு 1 லட்சம் தான் அவங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலங்களில் யாரோ அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து பல இடத்துல முறைகேடுகள் செய்து அரசுக்கு பெரிய அளவில் இழப்பீடு இருக்கு. இது வந்து மதுரையில பெரிய உதாரணம். அதுக்கப்புறம் சென்னையில ஒரு சில இடத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு 500 பேர் இருக்க அபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க ஒரு 2 வீடு மட்டும் பதிவு செஞ்சுட்டு மீதி வீடுகள் பதிவு செய்யாமல் அதுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னு பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் தவிர்த்து எந்த இடத்திலும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்த்தப்படவில்லை. அவங்களுக்கான ரீஅசஸ்மெண்ட் 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டினவங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் வரி கட்டினா எப்படி? ஸோ அதனால அது வந்து நிறைய முறைகேடுகள் கடந்த 5 வருடங்களாக திமுக ஆட்சி காலத்துல எல்லாம் பெரும்பாலான மாநகராட்சியில் இது நடந்திருக்கு. முக்கியமா மதுரையில இதனாலதான் வந்து ஒரு மேயருடைய கணவரும் கைது செய்யப்பட்டார். பல மண்டல தலைவர்கள் ரிசைன் பண்ணாங்க. இப்போ நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மதுரையில கம்ப்ளீட்டா ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க அதுக்கான நோட்டீஸ் தான் கொடுத்தாங்களே தவிர்த்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்த்தப்படவில்லை. தவறான தகவல் அதையும் வந்து இப்போ இது தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால அதையும் ஹோல்டில் போட்டுருக்காங்க. இது ரீஅசஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. கடந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தோட முடிவுல பிரியங்கா காந்தியும் தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டாங்க டிசம்பர் மாதம். அப்ப அது கூட்டணின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க கனிமொழி திமுகவுடைய ஸ்டாண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திமுக என்ன பண்றாங்க? இப்ப நாங்க சிம்பிளா கேட்கல, டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிப்போம் ஒரே ஒருத்தர். ஏன்னா எல்லாரும் மியூட்ல இருக்காங்க, ஒரே ஒருத்தர். அப்புறம் இல்லாமல் எதுக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க திருச்சி சிவா மினிஸ்டர் ஆக போறாங்க, அது யாராவது மறுத்து இல்லைன்னு சொன்னாங்களா? யாராவது வந்து இல்ல திருச்சி சிவாலா மினிஸ்டர் ஆக மாட்டான்னு சொன்னாங்களா? ஸோ இதுல கோர்ஸ் ஆஃப் நீங்க அது உள்ள நடந்த உரையாடல் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ வந்து வெளியில சொல்வாரா? ஸோ அது திருச்சி சிவாவது மறுத்திருக்கணும். இல்ல நான் அப்படிலாம் இல்லை, நாங்கள் என்றும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்க திருச்சி சிவாவது மறுத்தாரா? யாருமே மறுக்கல. மறுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். இவங்க ஏற்கனவே 2001 அப்படிதான் இருந்தாங்க. அவர்களை காப்பாற்றுக்குள்ள என்ன வேணும் செய்வாங்க, அதான் முடிவெடுத்திருக்காங்க. வேற ஒன்றும் தொகுதி மறுவரைக்கும் உங்களுக்கு ஆதரவாகவும் வாக்களிச்சிருக்காங்க. சட்டமன்ற தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிச்சதும் நாடாளுமன்றத்தில் அவர்கள் போய் எத்தனை இடத்துல அவர்கள் 2 நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இங்க ஒண்ணு பேசுவாங்க. காவேரி விஷயத்துல 71ல கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் ஐயா மூப்பனார் அவர்கள் அப்ப இருந்து விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து போட்ட மனுவை நீங்க வாபஸ் வாங்க, அரசு சார்பாக நாங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும், நாங்க அந்த 74 கான்ட்ராக்டை புதுப்பிச்சுக்கிறோம், நாங்க அடுத்த 5